வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 15 நெல்லிக்காய் நான் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 5 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது 4த்தையும் வறுத்து பொடி பண்ணிக்கணும். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் வெந்துருச்சு. வச்ச அந்த நெல்லிக்காய் 10 நிமிஷம் வெந்துருச்சு. இதை எடுத்து உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக இப்படி சொலையாக எடுத்து உதுத்து வச்சுக்கலாம். இது 2 டைப்பில் செய்யலாம். நான் இது இப்போ ஃபஸ்ட்டு வேக வச்சு உங்களுக்கு ஊறுகாய் செஞ்சு காமிக்கிறேன். இன்னொரு டைம் இன்னொரு மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ஒரு வானல் எடுத்துகிட்டு அதில் எதுவும் ஆயிலெலாம் விடாமல் அந்த 1 ஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொரியிற மாதிரி வரணும். பாருங்கள், பொரியிற சவுண்டு கேட்குதுல்ல, இந்த மாதிரி நல்லா பொரியணும். எண்ணெய் இல்லாமலே பொரியும் கடுகும் வெந்தயம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அரைச்சி போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ அதே வானலில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகாயவும் கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கலாம். ஒரு டைம் வறுத்துட்டு அதை பொடி பண்ணோன்னா நல்லா பொடியாகும். அதனால் இதையும் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ 100 ml நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து தாளிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே ஏற்கனவே வெந்தது தான். இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள், மிளகாத்தூள் நான் 3 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் வேணும்னா சேர்த்துக்கலாம். உப்பு 2 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே அதிகமாக போட வேண்டாம். உப்பு கம்மியாக போட்டால் நம்ம நிறையா நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். உப்பு தான் இதில் போடுறதுலையே கெடுதலானது. உப்பை குறைச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நிறையா நெல்லிக்காய் சாப்பிட்டுக்கலாம். உப்பு அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் தான் சாப்பிடுவோம், அதில் சோடியம் அதிகமாகிடும். வறுத்து வச்சுருக்கிற கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, இதெல்லாம் வரமிளகாயெல்லாம் பொடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் அதை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கடுகு வெந்தயம்லாம் போடும்போது கலர் மாறிடும். அது நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வெறும் இந்த மிளகாத்தூள் மட்டும் கூட போடலாம். இந்த கடுகு வெந்தயம் வாசம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கடுகு இதெல்லாம் அரைச்சி போட்டதுனால கொஞ்சம் கலர் கருப்பாக தான் மாறிடும். ஆனால் வாசமாக இருக்கும். அந்த வெந்தயத்தோட வாசமும் கடுகு வாசமும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ சூப்பராக நக்கில் எச்சி ஊறுற மாதிரியான ஊறுகாய் ரெடி ஆயிருச்சு. நெல்லிக்காய் கிடைக்கிற டைமில் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. நமக்கு கிடைக்கும்போது இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.